Hi guys, welcome back to our channel. Welcome back. As usual, Sunday series இனிமேல் இது பேரே Sunday series. As usual start ஆயிடுச்சு. So game challenge தான் லாஸ்ட் 2 வீக்குமே நல்லா போச்சு. ஸோ இந்த டைமும் கேம் சேலஞ்சே பண்ணலான்னு இருக்கோம். ஸோ என்ன சாப்பிட்ருக்காருன்னு பார்க்காதீங்க. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேம் தான். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணால் பாதாம், தப்பாக ஆன்சர் பண்ணால் இந்த பிளேட் ஃபுல்லாக பவுடர் கொட்டி வச்சுருக்கோம். தப்பாக ஆன்சர் பண்ணால் இப்படி தலையை இது பண்ணி அந்த பவுடர் ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக வந்துடும். ஸோ அதுதான். ஸோ ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான் இந்த வாட்டியும். அதான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம் பார்ட் 2 போடுறோன்னு. ஸோ இந்த பார்ட் 2 தான் அது. ஸோ இந்த வாட்டி எப்பவுமே நான் கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த வாட்டி அரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எஸ் கமான். பாதாமே சாப்பிட்டுட்டு இருக்காதப்பா, வின் பண்ணால் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கான்டினென்ட். ரொம்ப பேசிக், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கரெக்ட் தான். இப்போ என்னோட டர்ன். என்னோட கொஸ்டின் வந்துட்டு ஜெனரல் நாலேஜ்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து தான். ஸோ ஹவு மெனி ரிங்ஸ் ஆர் தேர் இன் ஒலிம்பிக் ஃபிளாக்? 5. இது அடுத்தடுத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னால ஈஸியா. வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட். பிக்கஸ்ட் ஈஸியாக சொல்லிடலாம், யாராக இருந்தாலும். ஸ்மாலஸ்ட்டும் சொல்லிடலாம், பட் கொஞ்சம் சிரமம் தான். குட்டி பிள்ளைங்களுக்கு எடுத்து தெரியும் எல்லாமே. க்ளூ. கிரிக்கெட்ல பெரிய ஜாம்பவான்கள். எனக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரியாது. அந்த கண்ட்ரி இது இந்தியாவுக்கு கீழே மேப்பில், வேர்ல்ட் மேப்பில் கரெக்டாக இந்தியா கீழே இல்லை, அந்த இந்தியன் கண்ட்ரிக்கு கீழே. ஏன்னா மற்ற கான்டினென்ட்ஸ்லாம் இப்படி ரைட் லெஃப்ட் டாப் அந்த ஆங்கிளில் தான் வரும். ஸோ இது வந்து இந்தியன் கண்ட்ரிக்கு அப்படியே கீழே வரும். கான்டினென்ட்டா கண்ட்ரியா? கான்டினென்ட். சரி, வாட் ஆர் தி 5 கான்டினென்ட்ஸ்? 7. அவ்வளோதான், தோட்டா வேலைக்கு ஆகுது. தெரியுமா தெரியாதா? ஏஷியா, ஆப்பிரிக்கா, யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா கண்ட்ரி ஆச்சு, தெரியல. ஸோ ராங் ஆன்சர். ஆஸ்திரேலியா கண்ட்ரி கிடையாது, இட் இஸ் எ கான்டினென்ட். ஸோ வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட். ஆஸ்திரேலியா கண்ட்ரி கிடையாது. உலகின் மிக சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. அவன் சொன்னேன் ஆஸ்திரேலியான்னு. கண்ட்ரின்னு சொல்லிட்டேன். வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட். ஆமா, ஓகே. நான் செக் பண்ணிட்டு தான் நான் வருவேன். சரி வாங்க, 4 பிளேட் பாதாம். பொய்லாம் சொல்லக்கூடாது. Is a country in Oceania. World's smallest continent in world. World's smallest continent. Smallest continent. ஆஸ்திரேலியா கண்ட்ரி தான், கான்டினென்ட் கிடையாது. ஓஷான் 7. என்ன சொல்லி கொடுத்தாங்க உனக்கு சின்ன வயசுல? ஓஷானியா சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, எனக்கு ஓஷானியா தான் சொல்லி கொடுத்தாங்க. 7 இப்படி நான் மூஞ்சில போட்டு புசுட்டா. ஆமா, எஸ். ஆனா நான் ஆஸ்திரேலியா கண்ட்ரின்னு நினைச்சிருக்கேன். டாஸ்லர் பவுடர் உங்களுக்காக. கம் ஆன். ஃபுல்லாலாம் வைக்கணும். நானே லைட்டா ஃபுல்லாலாம் வைக்கணும். போதும். இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அடுத்து அப்படியே கண்டினியூ. எப்பா உனக்கு வைக்கிறடா பெரிய ஆப்பா. ஆக்டோபஸ் இருக்குல்ல, ஆமா. ஆக்டோபஸ்க்கு டோட்டலா எத்தனை பிரெயின் இருக்கு, எத்தனை ஹார்ட் இருக்கு? ஒரு பிரெயின் 7 ஹார்ட். தப்பு. 7 ஹார்ட் ஒரு பிரெயின். தப்பு. அதான் சொல்லிட்டு நம்ம க்ளூ கொடு. என்னத்த க்ளூ கொடுக்கறது? இதுல என்ன க்ளூ இருக்கு? 4 ஹார்ட், 4 பிரெயின். தப்பு. ஒரு பிரெயின் 4 ஹார்ட். எத்தனை? அப்படி 10,000 வாட்டி சொல்லுவாங்களா? 9 பிரெயின்ஸ் 3 ஹார்ட்ஸ். அதான் சொன்னேன். ஓகே, Yes, it's your turn. மூணாவது क्वेश्चन என்னோடது.
வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர். ரிவர் ஆமா. ரிவர் படிச்சிருக்கேன். ஒரே clue. போன வாட்டி கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டோம். இந்த வாட்டி மொக்கையான கொஸ்டின்ஸ்க்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. வேற ஏதாவது ஸ்டார்டிங் லெட்டர் அந்த மாதிரி சொன்னா சொல்லிடுவேன்னு பயமா இருக்கேன். பரவாயில்ல, ஒரு பாதம் மூணு போட்டு, அதுவும் எண்ணில் தான் ஸ்டார்ட் ஆகும் நாயகரா மாதிரி. நெயில். நெயிலா நாயிலா? நெயில். அது என்ன? ரிவர். நெயில் தான். ஓகே, கிட்டத்தட்ட கரெக்ட் தான். நைல், NILE, நைல் நதி. நைல். ஓகே, குட் கொஸ்டின் அண்ட் குட் ஆன்சர். சாரி, எனக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் அந்த வேர்டே குட் மறந்துச்சு. ஆன்சர். ப்ரொனவுன் நான் க்ளூ தெளிவாக கொடுத்தனால இதனால ஒரு பாதம் எடுத்து சாப்பிட்டு. இட்ஸ் ஓகே. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. உன்னுடைய ஷார்க்குக்கு எத்தனை போன்ஸ் இருக்கு? ஷார்க்குக்கா? ஷார்க்கு எத்தனை போன்ஸ்? ஒரே ஒரு போனா? என்கிட்ட கேட்டா ஆன்சர் தான் சொல்லணும். 15. 15 போன்ஸ் தரல. 0. It has no bones. ஏய், ஷார்க்குக்கு எப்படி போன் இல்லாமல் இருக்கும்? திமிங்கலத்துக்கு ஏது போனு? நான் பார்த்து தான் எடுத்தேன். திமிங்கலம் பேர் தான் ஷார்க்கா? திமிங்கலம்னா என்ன அப்போ? திமிங்கலம் வேற ஷார்க்கு வேற. திமிங்கலம்னா என்ன? ஷார்க்கு வந்து சுறா. சுறா. திமிங்கலம்னா? இவ கொஸ்டினே தப்பு. ஒழுங்கா வேற கொஸ்டின். நான் அதெல்லாம் இல்ல. ஆன்சர் கரெக்ட் தான். எனக்கு தமிழ்ல தெரியாது. வேல். நான் எனக்கு தமிழ்ல தெரியாது. அதெல்லாம் ஓட்ட முடியாது. நான் இங்கிலீஷ்ல தானே கேட்டேன். அவ வேல்னு கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். இல்ல, क्वेश्चनே ஷார்க் தான் மேன். அப்ப நீ திமிங்கலங்கற தமிழ்ல? எனக்கு தெரியாது, தமிழ்ல தெரியாதுன்னா திமிங்கலம்னு சொல்லிட்டேன். சரி, ரைட், ஓகே. ஆனா பவுடர்ல ஓட்ட முடியாது. அதெல்லாம் கிடையாது. என்ன? சரி, லைட்டா ஓட்டிங்க. ஏய், ஒட்டவே இல்ல. இங்க ஓட்டிச்சு. ஒட்டவே இல்ல. அப்புறம் நான் என்ன அப்படினா நான் பூசி. வாயில படவே மாட்டேது. கிஸ் கொடுங்க. கிஸ் கொடு. சரி, சுமாரி. ஓகே, ஃபைன். From my side, world's biggest animal. வேல். ஓகே, இப்போ என்னோட டர்னா? Yes. Which organ in our body is the heaviest organ? அதாவது நம்ம உடம்புல இருக்க உறுப்புல எது வெயிட் ஆனது? எது ஜாஸ்தின்னு கேக்குறியா? குடல். இங்கிலீஷ். இன்டெஸ்டைன். நோ. லிவர். ஏதாவது ஒன்னு சொல்லு. லிவர் தான். லிவர் தான். We know. தெரியும். we know. Yes, we know. Recent days. Biggest island. அதாவது உலகின் மிகப்பெரிய தீவு என்னது? See. Close to America, close to Russia, close to Europe. Any clue? ஈஸியாக கண்டுபிடிச்சிருவியா? இந்த ஐலாண்டுடைய பேரில் வந்து நேமில் வந்து கலர் நேம் இருக்கும். கலர். அந்த ஐலாண்ட் நேம்ல கலர் இருக்குமா? ஈஸி தான். வேற க்ளூ? அவ்வளோதான், 10 க்ளூ கொடுப்பாங்க. எத்தனை க்ளூ கொடுத்தீங்க? ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து கலர் பேர் கொடுக்கணுமா? அது சொல்ல ஈஸியாக சொல்லிடுவாங்க அவங்க. என்ன கதை? எனக்கு தெரியல. எனக்கு க்ளூ வேணும். அவ்வளவுதான். 3 க்ளூ கொடுக்கணும். அவ்வளவுதான். 2 க்ளூ கொடுத்துனா? என்ன 2 க்ளூ? 3 க்ளூவா? ஆமா, முதல்ல க்ளூ கொடுத்தனல அமெரிக்கா பக்கத்துல இருக்க, யூரோப் பக்கத்துல இருக்குன்னு. 2வது க்ளூவும் கொடுத்துட்டேன். 3வது க்ளூ வந்து, அதாவது 3 லெட்டர் நான் கொடுக்குறேன். அதில் ஏதாவது ஒரு லெட்டர் சூஸ் பண்ணி நீ சொல்லணும். ஓகேவா? RGP. கிரீன்லாண்டா? கரெக்ட். நான் தான் அது சொன்னேன். ஐலாண்டா ஃபர்ஸ்ட்? இதெல்லாம் போங்கு, சரியான போங்கு இதெல்லாம். சரி, கட்சி கொஸ்டின் கேளு. அடங்கப்பா, போதும். ஓகே, கடைசி. சரி, நம்ம பாடியில மொத்தம் எத்தனை போன்ஸ் இருக்கு? 263 போன்ஸ். தப்பு. 263 போன்ஸ் இருக்கு நம்ம பாடியில. நடந்து வந்துச்சு. க்ளூ. அபவ் 200 தான். 256. தப்பு. 276. தப்பு. 3 சான்ஸ் முடிஞ்சிடுச்சு. சொல்லு, ஆன்சர் சொல்லு, நமக்கு வைக்கிறேன். 206. கிஸ் பண்ணு. படவே இல்ல. பவி,
சும்மா இருக்கு ஐயோ போங்க பண்ணா இப்படிதான். ஓகே ஓகே கைஸ் பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க. நான் கிரீன்லாண்ட் கரெக்டா சொன்னேன், பட் ஸ்டில் நான் பூசினேன். அதனால எனக்கு வந்துட்டு எந்த கொஸ்டின் தப்பாச்சு? அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. செஷன் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சண்டே வந்து இதே மாதிரி கொஞ்சம் ஜிகே சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா டைமும் இதே இருக்காது. ஜிகே கண்டினியூ பண்ணுவோம், பட் நெக்ஸ்ட் வீக்கான்னு தெரில. ஏன்னா நான் வேற ஒரு கேம் யோசிச்சு வச்சிருக்கேன். அது இந்த வீக்கே பண்ணலாம்னு நினச்சோம், பட் லாஸ்ட் டைம் பார்ட் 2 போடுறோம்னு சொன்னதுனால இந்த வாட்டி வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் பார்ட் 2 போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேற இருக்கலாம். பட் வந்து இன் ஃபியூச்சர் இந்த சண்டே சீரீஸில் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் மஸ்ட்டாக இருக்கும். சிரிக்காதீங்க யாரும், நான் வந்து தோத்துட்டேன். அதனால இந்த கோலத்தில் இருக்கேன். ஒரு வாரமும் தோத்துட்டே இருக்கீங்களே பாஸ். வடிவேல் சார் ஒரு படத்தில் இப்படி தான் இருப்பார், முருகனை கும்பிடும்போது. ஓ அதுவா? எனக்கு தாத்தா அப்படின்னு ஒரு கெட்டப்படும், அதுவும் செம்மையாக என்ன சொல்லுவாங்க அதான். ஸோ ஒரு சீரீஸ் இதுக்கப்புறம் ஒரு பிளான் இருக்குது. என்னென்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு 100 கொஸ்டின்ஸ் எடுத்து அதுலேருந்து அவங்க 10 நான் 10 அந்த மாதிரி கேட்குற மாதிரி 100 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டாக மக்கப் பண்ணிவிட்டு அவங்க 10 நான் 10 அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். பிகாஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லை, ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால ஓகே பாய் கைஸ். வீடியோ பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்பப்போ ரோல் ஆகுது. வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நாளைக்கு பூசி விடு. பாய். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அது மாதிரி நம்ம போட்ட ஒரு வீடியோ வந்து நல்ல ரீச் கொடுத்துருந்து. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே, சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. தேங்க்ஸ் ஃபார் ஆல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க, எங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்க, லைக் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 கமெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் டூ சப்போர்ட். ஸோ வாட்ச் அகெயின் அண்ட் ஷேர், லைக் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் நாங்கள் 2 பேரும் ஒன்றா வந்து நெக்ஸ்ட் vlogல பார்க்குறோம். பாய்.